Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 818 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சய் வெளியில நின்று பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தால. ஏன்னா அவ ஏமாத்திட்டான். சரி ரைட்டு, மொத்தத்துல சஞ்சய் ஏமாந்து இப்ப கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிட்டான். அதே நேரம் இந்த பிளான் எல்லாத்தையுமே அவ ரைஜு கிட்ட சொல்லிட்டா. அவ போய் இந்த மேட்டர் அவங்க அப்பாட்டையோ இல்ல பிரதர்ஸ் கிட்டயோ போய் சொல்லிட்டானா எல்லாமே கெட்டு போயிடும். ஆனா அதுக்காக இவளை இப்பவே போட்டு தள்ளிட்டா அதுவுமே பெரிய பஞ்சாயத்தாகும். நாளைக்கு வரைக்கும் இவ உயிரோட இருக்கணும். ஏன்னா அப்பந்தான் இவங்க போட்ட பிளான் படி வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையுமே இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியும். ஐ மீன் கொல்ல போறாங்க. உண்மைதானே? அவங்க மொத்த கோட்டை எல்லாமே இங்க இருக்குது. பிக் மாம் நினைச்சானா கொல்லவும் செய்யலாம், அவங்களை இன்னும் பவர்ஃபுல்லாவும் ஆக்கலாம். மொத்தத்துல போட்டு தள்ளிட்டு அவங்க டெக்னாலஜியும் சோல்ஜர்ஸையும் ஆட்டைய போட போறாங்கன்னு வைங்க. சஞ்சயால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையவே வெறுத்துட்டான். எந்த பக்கம் போனாலும் செருப்பால் அடிச்ச மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. புட்டிங் என்ன பண்ணிட்டான், ரைச்சு இந்த மேட்டரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவளோட கைய சதக்குன்னு அவ தலைக்குள்ள விட்டு கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லி கிண்டுன்னு கிண்டுவா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐ மீன் மண்டைய உடச்சுக்கிட்டலாம் கைய உள்ள சம்திங் அவ பவர்ஸை யூஸ் பண்ணி என்னமோ பண்றான். அப்படி கைய உள்ள விட்டு அவ கிண்டும் போதே இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மங்குது, தலையெல்லாம் சுத்துது, தலை வேற வலிக்குமா. சோ கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப அவன் மண்டைக்குள்ள இருந்து பிலிம் மாதிரி மெமரிஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுப்பான். அதாவது கடைசியா நடந்த சம்பவம் எல்லாமே. அப்படின்னா அவளால மெமரிஸ் எல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவ சாப்பிட்டது மெமரி ஃப்ரூட். அத மெமோன்னு கூட சொல்லுவாங்க. அதனாலேயே அவளால யாரு மெமரியை வேணாலும் ஆட்டைய போட முடியும். அப்படி எடுத்து பார்க்கும்போது எல்லா சம்பவமும் அதுல இருக்கும். சாம்பிளுக்கு அவ கால்ல சுட்டாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த புட்டிங் தான். அவட்ட இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுவா. ஆனா அவ மறுபடியும் வரட்டிக்கிட்டே வந்து ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு சொன்ன உடனே அவ ஷாக்கா லுக்கூடுவா. ஏன்னா பின்னாடி இருந்து சுட்டுட்டு என்ன திடீர்னு இப்படி அந்நிய நம்பி மாதிரி மாறாளேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வில்லியா மாதிரி இனிமேட்டெல்லாம் உங்களால தப்பிக்க முடியாது, என்கிட்ட நல்லா மாட்டிட்டீங்கன்னு அலேக்கா அவ ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். உன்னை நோட் பண்ணிக்கலாம், 3 கண்ணை காட்டும் போது அவ பயங்கர வில்லியா மாறிடுறா. 2 கண்ணு இருக்கும்போது நார்மலா இருக்கா. அவ அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த காலை வச்சே நொண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்க, வெரி நைஸ்னு சிரிச்சுட்டு அவ என்ன பண்ணுவா, கால்ல புல்லட்டை வச்சு சுட்டது அவ இல்லாம சோல்ஜர்ஸ் தெரியாம சுட்ட மாதிரி மெமரியை அப்படியே கட் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சா பர்ஃபெக்ட். இனிமேட்டு இவளால எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்ல. அண்ட் மயங்கிடுவா. மெடிக்கல் டீமை கூப்பிட்டு இவளை ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுவா. அதே நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தானே சஞ்சய், அவன் எப்பவோ கிளம்பிட்டான். ஏன்னா இதுக்கு மேல அந்த கொடுமை அவனால நின்னு கேட்க முடியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. தலைவன் சிங்க மாதிரி பிக் மாமையே எதிர்த்து சண்டைக்கு நின்னானே. அந்த கிளவுடும் சூரியனும் சிரிப்பாங்க. என்னப்பா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? அவ சைஸ் என்ன, உன் வயசு என்ன? உன்னாலெல்லாம் முடியுமான உடனே கண்டிப்பா முடியும். அந்த ஸ்டோனை நான் காப்பி பண்ண வந்தேன். அந்த வேலையை முடிக்காம நான் கண்டிப்பா திரும்ப மாட்டேன்மானா. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய உருவத்தையும் பார்த்துட்டு அவன் தில்லா பேசுறான்னா அவனுக்கு தைரியம் இருக்குது. இன்னைக்கு இவனை வச்சே விளையாடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியாவா. நம்மளால ஏதாச்சும் கேப் கிடைக்குமா, அவளை மண்டையை அடிச்சு உடைச்சலாமான்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா பெரிய சைஸுக்கு உருவான மாதிரி தெரியும். அடிச்சானா கண்டிப்பா இவனோட எலும்பெல்லாம் பவுடர் ஆயிரும். ஆனா வேற வழி இல்ல, பண்ணித்தான் ஆகணும்னு பையன் அப்படியே செவுத்துல ஏறி வேகமா ஓட ஆரம்பிப்பான். அவளுக்கு புரியல இவன் என்னதான் பண்ண வரான்னு. அப்படியே சுத்தி அவனை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல எங்கும் போது மிஸ் பண்ணிடுவாளா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி பையன் சட்டுன்னு பின்னாடி வந்து தலையில ஒரே போட்டலான்னு பாஞ்சு வருவான். அந்த கிளவுடும் சூரியனும் விடாதுங்க. அதாவது இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஆத்தா மேல யாரையுமே கைய வைக்க விட மாட்டாங்களாமா. தண்டரு நெருப்பு இது 2 வச்சு அட்டாக் பண்ணி நம்ம பையில ஓட விடுவாங்க. அவன் எதுலயும் சிக்க மாட்டான். சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஜம்ப போட்டு பிக் மாமோட மூக்கு ஓட்டையிலேயே சொருகிடலான்னு பாஞ்சு வருவான். ஆனா அதுக்குள்ள நெருப்பை வச்சு ஒரு அடி அவன் தலையில போட்டிருந்த குள்ளாவே கபன்னு எரிய ஆரம்பிச்சிடும். பிக் மாமுக்கு ப்ரூக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால அவனை புடிச்சு போச்சு. அதனால இன்னும் ஒண்ணு கெட்டு போல சொல்கிங்க. சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. உனக்கு வேணா நான் ஒரு வாய்ப்பு தர்றேன்பா. நான் நம்ம பையன் இங்கதான் மாஸ் காட்டுவான். அவசரப்படக்கூடாது, இது வெறும் ட்ரையல்ஸ் தான். இன்னும் என்கிட்ட ஏகப்பட்ட வித்தைங்க நிரம்பி வலியுது. அதை காட்டாம எப்படி நான் விட முடியும்பா. பிக் மாமுக்கும் ஆர்வம் அப்படி என்னதான் பண்ண போறான்னு நம்மால கண்டுபிடிச்சிட்டான். அந்த செஸ் பீஸ் கீப்பர்ஸுங்க எல்லாம் வந்துச்சுங்கல்ல, அதுங்க எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சூரியன், கிளவுடு, அப்புறம் அந்த தலையில வச்சிருக்காளே அந்த ஸ்வாடு, அந்த மூணுலயுமே வேற யாரோட சோலை அதுல இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்குது. சோல் கிங் அதெல்லாத்தையுமே சூறையாட போறான்டான்னு சொல்லி டன் 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 டன்னு பயங்கரமா வாசிப்பான். அதை பார்த்துட்டு அசந்துருவா. பரவாயில்லையே, பையன் சொன்ன மாதிரியே கையில ஏகப்பட்ட வித்தியை வச்சிருக்கானு. அவன் அப்படி இறங்கி வாசிக்க அந்த சன்னு, கிளவுடு, அந்த கேப்பு மூணுமே முடியாம பயங்கரமா முக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான், அதுகளோட சோல் எடுத்துட்டா அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல பிக் மாம காலி பண்ணிடலாம். பயங்கரமா வாசிச்சு முடிச்ச உடனே அதுகளை பார்த்தா இவனை பார்த்து இழிச்சுக்கிட்டு இருக்குங்க. அவனுக்கு ஒரு அளவும் புரியல. ஆமா என்ன நடக்குது இங்க? நம்ம தான் அதுங்களோட சோலை எடுத்துட்டோம், அப்புறம் எப்படி உயிரோட இருக்குதுன்னு பேந்த முடிப்பான். அதுங்க தெளிவா சொல்லிருங்க, இதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்காகாதுன்னு. என்ன நம்ம பையன் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல பிக் மாமே இம்ப்ரெஸ்
இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் நீ கிட்டார்லாம் வாசிப்பியா, உன்கிட்ட ஏகப்பட்ட சரக்கு இருக்குது போல, எனக்கு இன்னும் உன்னை பத்தி நிறைய தெரியணும், வாசிம்பா. அட லூசின்னு சொல்லிட்டு பேந்த முழிப்பான். இப்ப பிக் மாமோட கண்ணு ரூக்கு மேல. அவன் ஆஹா ஆளை காலி பண்ண வாசிச்சா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்குறாளே, என்ன பண்றதுன்னு தெரியலடா பாண்டுரங்கான்னு வேர்க்க விறுவிறுக்க அப்படியே பேன்னு முழிச்சிட்டு நிப்பான். இதுக்கப்புறம் நம்ம பையன் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ணி பிக் மாம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனான்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.